வணக்கம். குப்புசாமின்னு ஒரு சன்னியாசி, அவரை தொப்பிசாமின்னு சொல்லுவாங்க. 4ஆம் வட்டத்தில் அந்த குப்புசாமின்னு பேர் மறைஞ்சி போயிட்டு தொப்பிசாமின்னே இருக்குது. தொப்பி எப்போ போட்டு இருப்பார். அந்த தொப்பியை கிழிஞ்ச தொப்பி. அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, டேய் தொப்பியை மாத்திரா நீ அப்படின்றாரு. சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, தொப்பியை எடுத்து வச்சுட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அங்கே அவர் உள்ளே போகிற இடத்துல அந்த ஊர் ஜட்ஜும் வராரு. அவர் தொப்பியை எடுத்து வைக்கிறாரு. அங்கே பக்கத்தில் இருந்த வாட்ச்மேன் இந்த குப்புசாமி தொப்பியை கீழே போட்டாங்க. ஏன்னா அது ஓட்ட தொப்பி. ஜட்ஜு உள்ளே இருக்கும்போது இந்த குப்புசாமி வெளியில் வந்தான். அடடே, நம்ம தொப்பியை மாற்றி வச்சுட்டான் நம்ம ஃப்ரெண்டு, நமக்கோசரம் புதுசாக வாங்கி வச்சுருக்கான்ட்டு ஜட்ஜு தொப்பியை எடுத்துட்டு அவன் போனான். வெளியில் பார்த்த உடனே ஜட்ஜு தொப்பி இல்லைன்ன உடனே போலீஸை கூப்பிட்டு கேட்ட உடனே கீழே குப்புசாமி தொப்பி இருக்கவே அவன் வீட்டுக்கு போயிட்டு, நீ ஜட்ஜு தொப்பியை எடுத்துன்னு 1000 ரூபாய் ஃபைனுன்னு நீட்டிட்டாங்க. தலையெழுத்தாட்டு அவன் அதை கட்டிட்டு திருப்பி வந்தான். என்ன பண்ணான் அவன், இந்த தொப்பி நமக்கு இன்சையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தொப்பியை என்ன பண்ணான், அப்படி தூக்கி அடித்தான் சாக்கடையில். சாக்கடையில் போய் அது மாட்டிக்கிச்சு. சாக்கடையில் போய் மாட்டின உடனே அது தண்ணி கார்பரேஷன்லாம் வெளியில் வரல. கார்பரேஷன் சாக்கடை தண்ணி வெளியில் வரல. கமிஷனர் என்ன சொல்கிறாரு, என்னாச்சு ஏதாச்சு பாருன்னும் போது ஒரு தொப்பி அடைச்சிக்கிச்சுன்னும் போது அந்த தொப்பி ஆர்துரான்னு பார்க்கும்போது குப்புசாமி தொப்பின்னா போடுற 500 ரூபாய் ஃபைனுன்னு போட்டாங்க. அதை கழுவி திருப்பி அவங்ககிட்டே கொடுத்துட்டான். இது என்னடா இந்த தொப்பி நமக்கு இவ்வளோ இம்சை பண்ணுதுன்னு சொல்லிட்டு இப்போ இது என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தான். ஒரே வழியை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த தொப்பியை இடித்து நெருப்பு வச்சான். நெருப்பு வச்சுட்டு அதை தூக்கி போட்டான் பாருங்க. தூக்கி போட்ட உடனே பக்கத்தில் ஒரு குடிசை இருந்தது, ஒரு வீடு, குடிசை வீடு. அந்த வீடு எரிய ஆரம்பிச்சுது. ஃபயர் இன்ஜின் அது பார்த்து எரிஞ்ச உடனே அந்த தொப்பி இருக்கவே பார்த்து இது குப்புசாமி தொப்பி இது அப்படின்னு உடனே அதனால் கவர்மெண்ட்டில் ஃபைன் போட்டாங்க. இது என்னடா இந்த தொப்பி நம்மளை விட்டு போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அந்த தொப்பியை எடுத்து அவன் வீட்டில் வச்சுட்டாங்க. சிலதெல்லாம் நம்ம விட்டாலும் அது நம்மளை விடாதுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.